எங்களுக்கு வேண்டியது நிதி அல்ல, நீதி. பெருமக்களே, நீதி. உன் நிவாரணத்துக்கு கொண்டு குப்பையில போடு. நீ என்னடா 5 லட்சம் 10 லட்சம் கொடுக்கறது? நாங்க ஆளுக்கு 100 ரூபாய் போட்டாலே 1 கோடி 1.5 கோடி கொடுக்க முடியும்டா. நீ செய்யறதெல்லாம் செஞ்சிருவ, நிவாரணம் கொடுத்து மூடிடுவ. அப்படித்தானே? அதான் முதலமைச்சர் சாரி கேட்டார்ல அப்படின்னு. அப்ப நமக்கு என்ன தோணுது? எதையும் செய்யலாம், சாரி கேட்கலாம். சாரி கேட்டுட்டார், சாரி கேட்டுட்டார், அதை விட வேற என்ன செய்ய முடியும்? அதான் அவர் வருத்தம் தெரிவிச்சிட்டாரே என்று சொல்லுகிற பெருமக்களே, உங்களை கொன்று விடலாம், உங்கள் குடும்பத்தினரிடத்திலே சாரி கேட்டு விடலாம். சரியாகி விடுமா என்றால் யோசித்து பாருங்க, எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இதே மரணம் உங்கள் வீட்டில் நிகழ்ந்திருந்தால், கொலைகாரன் கொலை செய்தவர் சாரி சொல்லிவிட்டால் நீங்கள் மகிழ்ச்சியாக விட்டு விடுவீர்களா? சரியாகி விடுமா? உயிர் இழப்பிற்கு எதன் பொருட்டும் ஈடுகட்ட முடியாது என் அன்பு சொந்தங்களை. எதன் பொருட்டும் உயிரின் இழப்பை ஈடுகட்ட முடியாது. அஜித்ங்கிற 28 வயது இளைஞனின் கனவு என்ன? அவன் தாயை அப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், தம்பி இப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், தன் குடும்பத்தை இப்படியெல்லாம் வாழ வைக்க வேண்டும், எப்படியெல்லாம் உழைத்து தன் குடும்பத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற பெருங்கனவு இங்கே இருக்கிற ஒவ்வொரு மகனுக்கும் இருக்கும். அந்த கனவை எல்லாம் அடித்து அடித்து நொறுக்கி சிதைத்தவர்கள் யார்? அடித்தே கொள்கிறார்கள் என்றால், ஒரு உடலில் இருந்து உயிர் பிதுங்கி கசிந்து வெளியேறுகிறது என்றால், எவ்வளவு தூரம் அடிச்சு 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 துன்புறுத்தி உயிரே போற அளவுக்கு என்றால், எவ்வளவு வலிதாங்கி அந்த மகன், அந்த உயிர் எவ்வளவு வலிதாங்கி பிரிந்திருக்கும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், உணர்வுள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த வலிக்கு ஈடாக இந்த மண்ணில் எது இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும்.